ஒரு வசனத்தை படிக்கிறார், ஒரு வசனத்தை படித்த உடனே இதுதான் நம்ம போன முறை படித்தோமே, இதுதான் தெரியுமேன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிடக்கூடாது. அறிந்த வசனம், அந்த வசனத்தில் நீங்கள் அறியாத அர்த்தம் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னா வேதத்தை முன்னால் நிற்கும்போது உங்களுடைய சுய அபிப்பிராயங்கள், சுய ஞானம், நமக்கு இது தெரியுமே அது தெரியுமே, அந்த வசனத்தில் இப்படி போட்டுச்சே, கர்த்தர் ஏன் இப்படி சொல்லுகிறார் அப்படிங்கிற மாதிரி வில்லங்கமான கேள்வி இதெல்லாம் வச்சுட்டு வாசிச்சிங்கன்னா வேதத்தினுடைய முழுமையான பொருளை, அர்த்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. சாதாரண வசனம்தான், தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. இது நமக்கு தெரியாதா? அன்பா இருக்கிறாரு, ரொம்ப நேசிப்பார் போல அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. அதே வசனத்தை நீங்கள் மறுபடியும் வாசிக்க வரும்போது அந்த வசனத்துக்கு உள்ளும் புறமும் வேறு சில அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் அதை நம்ம கவனிக்க முடியாதபடி நாம் கொண்டிருக்கிற நம்முடைய சுய அபிப்பிராயம், சுய ஞானம், நம்ம முழுமையான தியானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒரு தடை உண்டாகிவிடும்.